உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே ஏமாத்தி என் கையால தாலி கட்டிக்கிட்டவன் தானே நீ. இப்ப அந்த பால்ல ஏதாவது கலந்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஆமா, அப்படியே நான் உங்களை மயக்க வச்சு மயக்கிட்டாலும் நீங்க முந்தானியா புடிச்சிட்டு நிக்க போறீங்க. ஏன் சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? மயிலாக்கவ சொல்லணும், நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். அவங்க தான் கம்பல் பண்ணி எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. இப்படிலாம் திட்டு வாங்க எனக்கு என்ன தேவையா? நீங்க எப்படியும் இந்த பாலை குடிக்க மாட்டீங்க, என்ன சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி நான் திரும்ப இந்த பால் எடுத்துட்டு போய் அவங்க கிட்டே குடுத்துறேன். நெல்லு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என் மானத்தை வாங்குறதான் உன் வேலை. குடு. சுடர், நில்லு, எங்க போற? என்ன இவரு ஒரு மாதிரி பாக்குறாரு? எங்க போற? சார், நான் போகணும், வழி விடுங்க. இங்க தானே பாலை வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள இதை யார் எடுத்திருப்பா? ஏய் செல்விமா, இங்க பால் கிளாஸ் வச்சிருந்தனே பாத்தியா? இல்லையேம்மா, நான் இப்பதான் இந்த பக்கம் வரேன். அப்ப அந்த பால் கிளாஸை யார் எடுத்துட்டு போயிருப்பா? மா, ஒருவேளை சுடர் கூட இங்க இருந்து பால் கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். வாங்க, நாம எதுக்கும் எழிலையா ரூம் கிட்ட போய் பார்க்கலாம். வா. என்னம்மா இது? எழிலையா ஒரு மாதிரியா இருக்காரு. மூலிகை கலந்த பாலை குடிச்சிருப்பாரு போலயே. மா, சுடர உள்ளதாமா இருக்கா? சார், திடீர்னு ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பார்வை சரியில்லை, நீங்க வழி விடுங்க, நான் போகணும். இவ எப்படி இங்க? டோர் வேற லாக் ஆயிருக்கு. சுடர்,
நீ எப்படி என் ரூம்ல படுத்திருக்க? டோர் வேற லாக் ஆயிருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஆ? என்கிட்ட ஏன் சார் கத்துறீங்க? என்ன வெளியே போக விடாம டோரை லாக் பண்ணது நீங்க தான். என்னது? நான் லாக் பண்ணனா? வாட் நான்சென்ஸ்! உன்னை என் ரூம்குள்ள வச்சு நான் எதுக்கு லாக் பண்ணோம்? ஏய், சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் பொய் சொல்லல சார். நீங்க தான் மாத்தி பேசுறீங்க. நைட்டு நடந்ததெல்லாம் அதுக்குள்ள மறந்துருச்சா? நைட்டு என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. சும்மா நீ சீன் கிரியேட் பண்ணிக்காத. சார், நைட்டு நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தேனா? அப்புறம் நீங்க பாலை குடிச்சீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏய், இது பாரு. நீ எனக்கு பால் கொண்டு வந்தது, நான் அதை குடிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்போ இந்த பால்ல நீ ஏதோ ஏதோ கலந்து கொடுத்திருக்கேன்னு தானே அர்த்தம்? சார், அந்த மாதிரி புத்தில எனக்கு கிடையாது. ஏய், சும்மா நடிக்காத. வேணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போ, வெளியில போ. வெளியில போ. வெளியில போன்னு சொல்றேன்ல. கெட் அவுட். முதல்ல வெளியில போ. சார், நான் திரும்பவும் சொல்றேன். நைட்டு நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு பால் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்க. என்னாச்சு எழில்? மனோ, நைட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பால்ல இவ ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கா. எப்ப அத பத்தி கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் என்ன சொல்லணும்? இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் அந்த பாலை வாங்கி குடிச்சேன்ல, தப்புதான். அது ஏன் தப்புதான். இட்ஸ் ஸ்டூபிட் ஆஃப் மீ. சார், ஏன் இப்படி தேவையில்லாம என் மேல பழி சொல்றீங்க? நான் பால் அந்த மாதிரி எதுவும் கலக்கல. ஏய், அப்ப எழில் சொல்றது பொய்யா? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடியவ தானே? ஏற்கனவே எழில் கையால திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டவ தானே? இங்க பாருங்க, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. என்னப்பா இது? என்ன நடக்குது இங்க? ஆனாளுக்கு சுடர் பை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அம்மா, எனக்கு இவ இந்த வீட்ல இருக்கிறது விருப்பம் இல்லனா கூட நான் நீங்க சொன்னதுக்காகவும் காசி அம்மா சொன்னதுக்காகவும் அமைதியா இருக்கேன். ஆனா இவ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில எழுந்து பார்த்தா இவன் என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.